பார்த்து சமைத்தேன் நல்ல பொண்ணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணுற ஸ்வீட்ஸு தான். இதுக்கு ரொம்ப நெய் அது மாதிரி எதுவுமே போட வேண்டாம். இட் இஸ் ஹெல்தி ஆல்சோ. இது மாதிரி ஒரு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் நம்ம பார்க்கலாம். எவ்வளோ ஸ்வீட்ஸ் என்னால் போட முடியுமோ அவ்வளோ ஸ்வீட்ஸ் நான் போடுறேன். இங்கே வந்து 1 கப்பு தேங்காய் எடுத்துட்டுருக்கேன், 3/4 கப்பு வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். இதில் லேசாக தண்ணியை தெளிச்சிட்டு நான் மைக்ரோவேவில் 3 மினிட்ஸ்க்கு வைக்கிறேன். இப்போ வந்து 1 நிமிஷம் ஆகிடுத்து. 1 நிமிஷம் ஆன உடனே நான் இதை எடுத்துகிட்டு நல்லா கிண்டி கொடுத்தேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். இப்போ மறுபடியும் நான் வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு வைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் டைம் 2 மினிட்ஸ்க்கு இதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். நான் 1 மினிட் ஆனப்புறம் அதை எடுத்து பார்த்தேன். நல்லா எல்லாமே சேர்ந்து வந்துடுது. இந்த சமயத்தில் இங்கே வந்து ஒரு கை உடைச்ச கடலையும் ஒரு 4-5 முந்திரி பருப்பும் வச்சுருக்கேன். இதை வந்து பொடிச்சிட்டு நல்லா மிக்சியில் இதுவும் கூட ஆட் பண்ணி அதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வைக்கலாம். இது நல்லா பொடிச்சுன்னு வந்துட்டு இதில் ஒரு ஏலக்காயும் போட்டுட்டேன். இதையும் இந்த நம்மளோட மிக்ஸோடு சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு வைக்கலாம். 30 செகண்ட்ஸ் தான் நான் வைக்க போகிறேன். பார்த்துட்டு வேணும்னா அடுத்த 30 செகண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 30 செகண்ட்ஸ் தான் வச்சேன். அதுக்குள்ளேயே இதெல்லாம் சேர்ந்து வந்துடுது. இப்போ நம்ம வந்து இதை உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம். இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு நம்ம கையில் இது மாதிரி உள்ளங்கையில் வச்சு பிடிக்க வேண்டியது தான். இதுக்கு வந்து நெய் தேவையே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், ஆனால் அதனோட அவசியமே கிடையாது. இப்போ நான் 3 நிமிடம் பிடிச்சிட்டு இதையும் நான் பிடிச்சி வச்சிடுறேன். ஈஸியாகவே வந்துடும். முதல்ல உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் போக போக அது நல்லா இறுகிக்கும். ஆனால் ரொம்ப டைட்டாக இருக்காது. இது நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். அட் தி சேம் டைம் இட் இஸ் அ சாஃப்ட் லட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம். உங்களுக்கு சொல்லணுன்னா அதுக்கு நான் வச்ச டைம் வந்து 2 நிமிஷம் வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் அவ்வளோதான் வச்சுருக்கேன். இதையும் நான் பிடிச்சி காமிச்சிடுறேன். இந்த நெக்ஸ்ட்டு ஸ்வீட் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்பில் சின்ன கப்பால் 3/4 கப்பு வெல்லம் எடுத்துட்டு அதில் வந்து ஒரு 1/4 கப்பு ஜலம் விட்டுருக்கேன். இதை 1 நிமிஷத்துக்கு நான் மைக்ரோவேவில் வச்சிடுறேன். எனக்கு இது வந்து நல்ல முத்தின பாக வேணும். நான் 4 மினிட்ஸ் வச்சப்பறம் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி உருட்டுற பாகு கிடச்சிது. இப்போ நான் இதை வந்து சாதாரண பாத்திரத்தில் போட்டுட்டு பொரியை போட்டு உருண்டையாக பிடிச்சிடுறேன். ஏன்னா இந்த சின்ன பாத்திரத்தில் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து அதுக்கு தேவையான 1 கப்பு எனக்கு வேண்டியிருந்தது. அதை போட்டு நல்லா இலக்கி வச்சுருக்கேன். கேஸை ஏற்றலானாக்கா நான் அந்த மைக்ரோவேவில் வச்சதையே அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம். இப்போ நான் ஒரு உருண்டை பிடிச்சிட்டேன். அடுத்த உருண்டையை நான் இப்போ பிடிச்சிடுறேன். இந்த அடுத்த உருண்டையை ஒரு மாதிரி நான் பிடிச்சி வச்சுருக்கேன். அந்த எல்லா பாகும் நான் போடலை, கொஞ்சம் பாகு இதிலேயே வச்சுருக்கேன். இந்த பாகை எடுத்துட்டு நல்லா அந்த சுமாராக பிடிச்சிருக்கேன் இல்லையா 2வது உருண்டை அது மேலே பெரட்டிட்டு இங்கே கொஞ்சம் வந்து அந்த ஜீரா மிட்டாய் வச்சுருக்கேன். அதில் வந்து நல்லா பெரட்டி எடுத்துடுறேன். இப்போ வந்து உங்களுக்கு குழந்தைகளுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த பாகு இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் கெட்டியாகிட்டுனா ஒன்றும் பரவாயில்ல. இந்த மாதிரி பக்கத்தில் கொஞ்சம் வெந்நீரை வச்சுட்டு அந்த ஜலத்தையும் தொட்டு இதில் வந்து நல்லா பெரட்டிடுங்க. மேலே நான் வந்து ஃபில் பண்ணாமல் வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த மிட்டாயை போட்டுட்டு நல்லா பெரட்டி எடுத்தாக்கா நம்மளுக்கு ஒரு ஃபேன்சியாக ஒரு உருண்டை கிடைக்கும். இப்போ நான் ஃபுல்லாகவே இந்த மிட்டாயை ஒட்ட வச்சிடுறேன். ஒருவேளை அது கொஞ்சம் உங்களுக்கு கட்டியாக போயிடுதுன்னா மறுபடியும் நீங்கள் அந்த தண்ணியை வெந்நீரை கொஞ்சம் தொட்டுன்ட்டு அந்த பாகு அதில் பெரட்டினா அது அப்படியே ஒட்டிக்கும். இப்போ நம்மளோட 2 ஸ்வீட்டுமே ரெடி ஆகிடுது. இது வந்து இந்த கோகோனட் எடுத்து பண்ணினது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மேலே கொஞ்சம் டெசிகேட்டட் கோகோனட்டை உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட பார்வையாக இருக்கணும்னா அது மேலே தூவிக்கலாம். இது அதில் இப்போ டெசிகேட்டட் கோகோனட்டை போட்டு அதை பெரட்டிக்கலாம். இது வந்து ஒரு பார்வைக்காக நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் வைக்கிற அந்த மிட்டாய் லட்டு ஒன்று, இது வந்து சாதாரண பொரி லட்டு, இது 2 வச்சுருக்கேன். ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ. இதை மைக்ரோவேவில் தான் பண்ணணுங்கிறதில்ல, நம்ம கேஸ் அடுப்புலேயே இதே டைமுக்கு வச்சு பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.